ஹலோ மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பனைக்குளம் பக்கத்தில் புது வலசைங்கிற கிராமத்துக்கு பார்த்தா பதனி குடிக்க வந்திருக்கோம். இங்கே சுற்றி ஏராளமான பனை மரங்கள் இருக்குது. இங்கே வந்து மரத்துலேருந்து பதனி அரைச்சி பதனி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஓடையில் தண்ணி நிற்கிது, அழகாக இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னா ரம்மியமான காட்சிங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. காலையிலே வந்து பதனி குடிக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்துட்டோம். ராமநாதபுரத்தில் ஒரு வேலையாக வந்திருந்தோம். அப்படியே பனைக்குளம் உள்ளே வந்து புது வலசை உள்ளே வந்தாச்சு. கூரை கொட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்மளுக்கு பதனியை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அங்கேருந்து இறக்கி கொண்டு வந்து குடத்தில் வச்சு ஒரு செம்பாக ஊற்றுவாங்க வடிகட்டி. ஒரு செம்பு 25 ரூபா. இதை பாருங்கள், பனை ஓலை எரிக்கிறாங்க. பனை ஓலையை அப்படியே கட்டி நாளாக மடித்து அதில் ஊற்றி செம்பில் ஊற்றி இத்தனை செம்புங்கிற அளந்து ஊற்றுவாங்க. இத்தனை செம்பு நம்ம குடிக்கலாம், இத்தனை செம்புனா நம்ம குடிக்கலாம், கணக்கு பண்ணிக்கலாம். அப்படியே சர்பத்து மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு சொட்டு பார்த்தீங்கன்னா கூட சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணல. அப்படியே நேச்சுரலாக அப்படியே வந்து சூப்பராக இருந்துச்சு. காலையிலே வந்து வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கிற கெட்ட செல்லாம் வந்து நீக்கிறோம். நல்ல செல்லாம் வந்து நல்லா புதுப்பிச்சு கொடுக்கும். ரத்தத்தை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடும், தண்ணியை சுத்தப்படுத்துகிறாப்புல ரத்தத்தை அப்படியே சுத்தப்படுத்திடும். உடம்புக்கு நல்லது, ஹீட்டை தணிச்சு விட்ரும். இந்த பாருங்கள், பனை ஓலை. இந்த பனை ஓலையில் வந்து நாளாக மடித்து கட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலையில் ஊற்றி குடித்தோம்னா அப்படி தான் ருசியாக சரியான ருசியாக இருக்குங்க காய்ஸ். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒருத்தர் பாருங்கள், பாட்டிலில் வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு போய் பிரிஜரில் வச்சு 2-3 நாள் வச்சு குடிக்கலாங்க. இனிப்பு வந்து அப்படியே ஒரிஜினலாக இருக்குங்க. இந்த மிக்ஸும் கிடையாது. அப்படியே அதை இறக்கி சுண்ணாம்பு தடவி வச்சுருவாங்க. ஒரு நாள் இருக்கும். ஒரு மரத்து பனை வந்து ஒரு நாள் இருந்து ஒரு மரத்து பனை வந்து இறக்குவாங்க. இறக்குனா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சுண்ணாம்பு கலக்காமல் குடிச்சிங்கன்னா போதை ஏறிடும். சுண்ணாம்பு கலந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வயிறு உப்புசாருனால கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து கொடுப்பாங்க. ஏன்னா வயிறு கொஞ்சம் ஊதி போயிடும். சுண்ணாம்பு கலந்து தான் குடிக்கணும். இந்த பாருங்கள், எரிக்கிறாப்புல பனை மட்டையை எரித்து நெருப்பு மூட்டி எரித்து இந்த பாருங்கள், இது மாதிரி பனை ஓலையில் ஊற்றி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து குடிக்கலாம். ஒரு செம்பும் ஃபில்ட்ரு பண்ணி நீட்டாக இருக்குங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கனால பூச்சி வண்டு எல்லாம் விஷ வண்டெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குடிச்சுன்னா மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா பதனி குடித்தோடனே நம்ம வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் வந்து செட் ஆகும் உடம்புக்குள்ளே. அது செட் ஆனால் தான் பிளட்லாம் செட் ஆனாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு தொடர்ச்சியாக குடிச்சாலும் உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு என்ன பண்ணுது, என்ன உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா சட்டப்படி இதுக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு போடாமல் நம்ம மாட்டிட்டோம்னு வச்சுங்கள, காலையில் குடித்தோம்னா அப்படியே போதை ஆயிடும். ஏன்னா பனை மரம் கல் ஆயிடும். நம்ம சுண்ணாம்பு கலந்து வச்சா தான் அது வந்து அதோட இது மாறும். அதோட நிலைப்பாடு மாறி இனிப்பாயிடும். பனை மரத்துக்கு அப்படி ஒரு இது இருக்குது. அதில் வந்து இன்னும் என்னென்னமோ கருப்பட்டி எடுக்கிறாங்க. பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், நொங்கு எல்லாமே அது ஒரு சீசன் மாதிரி தாங்க. இது வந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 150 நாள்கிட்ட தான் வரும். 100 நாள்கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். அது சீசன் தான். அந்த பாருங்கள், பனையிலே பார்த்திங்க எல்லாமே செஞ்சுருக்காப்புல. பனையிலே எல்லாமே அந்த அப்படி ஏறுறது, அது கைப்பிடி தூக்கு, பனையிலே வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாகவே நேச்சுரலாக இருக்குங்க. இந்த பக்கம் அந்த அப்படின்னா எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கும். நேச்சுரலாகவே இருக்கும். உடம்புக்கு நல்லது. எல்லாமே நம்ம நேச்சுரலாக வாங்கி நேச்சுரலாக பண்ணனால உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வேறு பனைமரம் ஏறுறாப்புல பாருங்க, சரன்னு ஏறிடுறாருங்க. ஏன்னா அவங்க இதே வேலை தானே அவங்களுக்கு. அதனால் வந்து பணம் ஏறி இறங்கிடுவாங்க. வீடுன்னு ஏறி மாட்டிடுவாங்க. இந்த பானை பார்த்தீங்களா, பாருங்கள் பானையை உள்ள சுண்ணாம்பு அடிச்சு விட்டு மாட்டுவாங்க. காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, அந்த குறும்பை வெட்டுறாரு. அதில் வந்து அப்படியே சொட்டு சொட்டாக வடியுங்க. பாருங்கள், குறும்பையை வெட்டுவார் பாருங்கள். இந்த வாரம் வெட்டுறாரு குறும்பை. அந்த குறும்பையிலேருந்து சொட்டு சொட்டாக வடியும். மாட்டி வச்சிட்டாருன்னா நைட்டு இப்போ சாயங்காலம் மாட்டி வைக்கிறாருங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா மரத்துக்கும் ஒரு குருவா மாட்டி வச்சுருவார். இறக்கணும். ஒரு மரத்துக்கு பதனி, ஒரு மரத்துக்கு கல்லும்பாங்க, ஒரு மரத்துக்கு பதனி, ஒரு வாலி வரும், ஒரு துணிச்சட்டி, ஒரு வாலி. ஆமாம், அதை இறக்கி அப்படியே குடிக்கிறது தான். சுண்ணாம்பு தடவாட்டி அவ்வளோதாங்க, வயிறு உப்பும் ஊறி போயிருங்க. அது இல்லாமல் அது வந்து சட்டப்படி இப்போ பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. சுண்ணாம்பு கலந்தால் தான் அது பதனி. அப்படியே அதில் மாட்டி அழகாக
அழகாக கவர் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க. பதனி வந்து